வணக்கம் அன்பான மகர ராசி நேயர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன் ஞாயிற்றுக்கிழமையில அஷ்டமாதிபதி என்ற நாள் என்று சொல்லக்கூடிய நாளிலே வந்திருக்கு. ஆனாலும் கூட ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். ஆக குதூகலமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. என்றாலும் கூட கண் சம்பந்தப்பட்ட ஒரு சிறு மருத்துவ செலவுகள் வந்து போகக்கூடிய அமைப்பு, கொடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சில சட்ட சிக்கல்கள், தகப்பனார் சம்பந்த, உறவினர் சம்பந்த, நண்பர்கள் சம்பந்த, அனைத்து விதமான நபர்களிடம் இருந்து ஒரு சிறு தடை தாமதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. அனைத்துகளிலும் வெற்றி என்பது ஒரு சிறு தடதைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் என்பது சுக்கிரன் என்பது 3ஆம் இடத்திலே பயிற்சியாக இருக்கின்றார். அதே சமயத்தில் புதன் பகவானும் 20ஆம் தேதி வக்ரமாக இருக்கின்றார். அதை 14ஆம் தேதி சூரிய பகவான் உங்களுக்கு 8 குடையர் 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். ஆக சிறுதூர பயணங்கள் முயற்சிகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்றது. அதே சமயத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே 2 குடையவர் 3ஆம் இடத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. என்றாலும் கூட கொடுக்கல் வாங்கல்களிலே, வாக்கு சாணங்களிலே, குடும்ப சாணம், பொருளாதாரம் சார்ந்து ஒரு சிறு அவஸ்தைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்து மீண்டும் நல்ல பலனை கொடுக்கின்றது. குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே அங்கே உங்களுக்கு சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியாதிபதியும் இருக்க போகின்றார். அங்கே அஷ்டமாதிபதியாகவும் 9 குடையவரும் காரகனும் பாதகாதிபதியும் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்றது. தேவையில்லாத செலவுகள், கொடுக்கல் வாங்கல்கள், பண சம்பந்தப்பட்ட ஒரு மன கசப்புகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே மேலும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு, குருவின் அனுகிரகம் கிடைக்கின்றது. விரையாதிபதி பார்க்க இருக்கிறார் 12ஆம் இடத்தை. கல்யாண வைபவங்கள், சுபகாரியம், சுபநிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 3ஆம் இடத்திலே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் 3ஆம் இடத்திலே உச்சம் பெறுகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. எடுக்கின்ற காரியங்களாக இருக்கட்டும், இளைய சகோதரர்களாக இருக்கட்டும், மூத்த சகோதரர்களாக இருக்கட்டும், அவர்களுக்காக நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே அனைத்து சுபபோகமான வெற்றி என்பது உங்களுக்கு இந்த மாதத்திலே அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்றது. இந்த காரியங்களுக்கும் நடத்துகின்றது. நம்ம நினைக்கின்றது சிந்தனைகள் அனைத்தும் எல்லாத்திற்குமே முயற்சி சாணம் பலமாக இருக்க வேண்டும். அந்த முயற்சி சாணத்திலே உங்களுக்கு பஞ்சமாதிபதி, தொழில் சாணாதிபதி, கர்மாதிபதி, குழந்தைகளின் அனுகிரகம் கிடைக்கப்பெறுகின்றது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுகின்றது. மகர ராசிக்கார நேயர்களுக்கு பூர்வ புண்ணியம் 5ஆம் இடம் சிந்தனை என்பது தெய்வங்களின் அருக்கடச்சம் பொங்கி ஒழியக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 3ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 9 குடையவர் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானே குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். இங்கே புதன், சூரியன், ராகு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாதகாதிபதியும் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால 6, 8 பாதகாதிபதிகள் சேர்ந்து இருக்கின்ற அமைப்பு என்பது இந்த மாதத்தில் திக்குமுக்கு தெரியாமல் ரொம்ப கஷ்டமாகவும், எதிர்பார்த்த பொருளாதார உயர்வுகள் இல்லாத ஒரு சில கஷ்டங்களையும் மனக்கசப்புகளையும், நீங்கள் எதுவும் பேசாம போனா கூட தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களில் இருக்கின்றது. காரணம் வாக்கு ஸ்தானங்களில் ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் 2ஆம் இடத்தில் 6, 8 பாதக ஸ்தானம் செவ்வாய் பகவானும் அங்கே இருந்து ஸ்ரீ நட்சத்திரத்திலே பவனி இருக்கின்றது. மட்டுமல்லாது ராகு பகவானுடைய நட்சத்திரத்திலும் இருக்கின்றது. ராகு அங்கேயே இருக்கின்றது என்பது ராகுக்கு பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் இருக்கின்றது. சற்று குடும்பஸ்தானத்திலே தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. ஆனாலும் அந்த தடை தாமதம்